ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். ப்ரொக்கோலி தான் செய்ய போகிறேன். அதை நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு கட் பண்ணி அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதில் இருக்க ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்தால் வந்துடும். அதான் பண்ணிகிட்ருக்கேன், கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது கட் பண்ணியாச்சு. ப்ரொக்கோலி, உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெங்காயம், கொஞ்சம் தேங்காய். இப்போ வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒரு 3-4 கிராம்பு, பட்டை ஒரு 2-3 போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம், குருமிளகு கொஞ்சம், போட்டுடலாம். வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வதங்கட்டும். இது கூடயே நம்ம தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். தேங்காய் நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். இது வந்து நல்லா உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அது உள்ளே ஏதாவது புழு மாதிரி பூச்சி மாதிரி ஏதாவது இருந்தால் அது வெளியே வந்துடும். வதக்கிட்டு காட்டுறேன். தேங்காய் போட்டேன்னா தேங்காய் போட்டு நல்லா வதங்கிச்சா. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அது வதக்கணும்ல தவால, அந்த தவால இருக்கிறதெல்லாம் இதில் மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ இதை அரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தேங்காய் அதை வதக்கணும்ல, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாக கடுகு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சோம்ல, இதை அதில் போடணும்.
இதில் போட்டு நல்லா வதக்கணும். இந்த அரைச்ச பேஸ்ட் போட்டாச்சு, அது நல்லா வதங்கிட்டு இருக்கு. அது வதங்கும் போதே கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா இல்லை, லைட்டாக வேணால் போட்டுக்கோங்க, இருந்தால் போட்டுக்கோங்க. மசாலா கொஞ்சம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிச்சுட்டு வரும்போது காய் போட்டு அதை வெந்ததும் இறக்கிடலாம். அதெல்லாம் ஆனால் இது நல்லா கொதிக்கணும். இப்போது அந்த கொதிச்சிச்சா, அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரொக்கோலி எடுத்து போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணி வேணும்னா லைட்டாக கூட ஊற்றிட்டு அது குக் ஆனதும் காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு பார்க்கலாம்.